ஒரு மேத்ஸ் ப்ரொஃபசர் நைஸா ஒரு லாட்டரி சீட்ல இருக்கிற லூப் ஹோல, அதாவது மேத்தமேட்டிக்கல் தப்பை கண்டுபிடிக்கிறான்பா. உடனே ஒரு டிஷ்யூ பேப்பர்ல ஏகப்பட்ட ஃபார்முலாக்களை போட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கறான். ஒரே நேரத்துல 800 டிக்கெட்டுக்கு மேல மொத்தமா வாங்கினா கண்டிப்பா லாபம் பார்க்க முடியும்ன்ற மேத்ஸ் கணக்கை லாக் பண்றான். முதல்ல டெஸ்ட் பண்ண தன் ஒரு மாச பென்ஷன் பணத்தை வச்சு 2000 லாட்டரி டிக்கெட் வாங்குறான். கடைக்காரன் இவனை பார்த்து என்னடா லூசு மாதிரி பண்றான்னு நினைச்சாலும் டிக்கெட்டை பிரிண்ட் போட்டு தர்றான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் லாஸ் ஆகிடுது. கணக்கு தப்பாதுன்னு நம்பின நம்ம ஹீரோ அடுத்த டைம் தன் மொத்த சேவிங்ஸ் பணத்தையும் போட்டு 8000 டிக்கெட் வாங்குறான். கடைக்காரன் 8 மணி நேரம் தொடர்ந்து பிரிண்ட் போட்டு தர்றான்பா. இந்த டைம் ரிசல்ட் வந்தா அட்ரஸ் இல்லாம $15,700 லாபம் வருது. இந்த ரகசியத்தை பொண்டாட்டி கிட்ட இருந்து மறைக்க காசை பாப்காரன் டப்பாக்குள்ள எல்லாம் ஒளிச்சு வைக்கிறான். ஆனா ஒரு நாள் அவங்க வைஃப் கையில மாட்டிக்கிறான். அவ திட்டுவான்னு பார்த்தா, டே இவ்வளவு சூப்பரான விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சியன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர் ஆகி பெரிய லெவல்ல பிளான் போடுறாங்க. கடைக்காரனுக்கு காசை காட்டி இன்வெஸ்ட் பண்ண வச்சு நைட் முழுக்க லாட்டரி மெஷினை ஆன் பண்ணி ஆயிரக்கணக்கில் டிக்கெட் எடுக்கிறாங்க. அப்புறம் நாம மட்டும் சம்பாதிச்சா போதாதுன்னு ஊர் மக்களையும் சேர்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சு ஊருக்கே காசு வர்ற மாதிரி பண்றாங்கப்பா. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இதே லூப் ஹோல காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கண்டுபிடிச்சிடுறான். ஆனா அவன் ரொம்ப செல்ஃபிஷா தன் ஃப்ரெண்ட்ஸ் காசை வச்சு சம்பாதிச்சு அதிக பணத்தை அவனே எடுத்துக்கிறான். இந்த பெரிய வயசான ஜோடி தான் தனக்கு போட்டியா இருக்குன்னு தெரிஞ்சு நேரா வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு மிரட்டுறான். நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொன்ன உடனே கோபத்துல உங்க கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி மொத்த பணத்தையும் காலி பண்ணிடுவேன்னு மிரட்டுற அந்த